வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி இந்த கிராஸ்கட் பிஸ்கெட் கூட எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது டுட்டோரியலாக பார்க்கலாம். இப்போ இது நான் 2 கலர் எடுத்திருக்கேன். பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயிட்டில் 2ம் பிங்க்கில் 2ம் எடுத்துக்கோங்க. இது நல்லா பாருங்கள், அகலம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். மார்க்கெட் கொண்டு போகிற அளவுக்கு சைஸ் கூடையாக இருக்கும் இது உங்களுக்கு. இதில் பிஸ்கெட் நம்ம ஒயிட் கலர் பிஸ்கெட்டு, பிங்க் கலர் பிஸ்கெட்டு. ஒயர் ஒரே கலரில் மிங்கிள் ஆகிற இடத்துல பிஸ்கெட்டும், வேறு கலர் மிங்கிள் ஆகிற இடத்துல நார்மல் நாட்டும் போட்டிருக்கோம். இப்போ இதை எடுக்கிறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம் வாங்க. நமக்கு 2 கட்டு ஒயிட்டு, 2 கட்டு பிங்க் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் ஈச் கட் ஒயர் 11 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நான் மர ஸ்கேலில் அளக்கிறேன். நீங்கள் டேப்பில் அளந்துக்கிட்டாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக் ஸ்கேலில் அளந்துக்கிட்டாலும் சரி, ஸ்டீல் ஸ்கேலில் அளந்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி அளந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் என்ன ஒயர்ஸ் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி, திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் எடுத்து பின்னுற சன் பிராண்டு, டால்ஃபின் பிராண்டுக்கு இந்த 11 அடி மெஷர்மெண்ட்ஸு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் எடுத்திங்கன்னா 11 அடி எடுத்துக்கலாம். அதே மெஷர்மெண்ட்டு எடுத்து பின்னலாம். இல்லை 11.25 கொஞ்சம் திக்காக இருந்தாலும் எடுத்துக்கலாம். தின்னாக இருந்தால் நீங்கள் 10.25 அடி கூட எடுத்துக்கலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணுற ஒயரை பொறுத்து, திக்னஸை பொறுத்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நமக்கு மொத்தமாக 60 கட் ஒயர் வேணும். ஒயிட் கலரில் 30 கட் ஒயரும், பிங்க் கலரில் 30 கட் ஒயரும் நமக்கு வேணும். ஒரு கட் ஒயரை அளந்து எடுத்துகிட்டு அந்த அளவை வச்சே நம்ம 30 இதில் ஒயிட்டில் 30 கட் ஒயரும், பிங்க்கில் 30 கட் ஒயரும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு இப்போ ஒயிட்டில் 30 கட் ஒயர் இருக்கா, அதில் 2 ஒயராக வச்சு நாட் போட்டோன்னா நமக்கு 15 நாட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பிங்க்கில் 30 கட் ஒயர் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம 2 ஒயரையும் வச்சு ஒரு பாக்ஸ் நாட் போட்டு எடுத்தோன்னா அதில் நமக்கு 15 கட் ஒயர் கிடைக்கும். 15 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரே ஒரு பிங்க் நாட்டை ஃபஸ்ட்டு இணைச்சிட்டு, அப்புறம் 2 ஒயிட்டு, 2 பிங்க்கு, 2 ஒயிட்டு, 2 பிங்க்குன்னு இணைச்சிட்டு வந்தால் கடைசியில் ஒரு சிங்கிள் ஒயிட் நாட் கிடைக்கும். அதுதான் நம்ம போடுற சென்டர் லைன். அந்த சென்டர் லைனை போட்டுட்டு மேலே 12 வரிசையும், கீழ்ப்பக்கம் 12 வரிசையும் போட்டு மொத்தமாக சென்ட்ரல் லைனை சேர்த்தா 25 லைன் நம்ம பேஸை போட்டு எடுத்துக்கணும். பேஸ் போட்டு எடுத்துகிட்டு கார்னர் டர்ன் பண்ணுறது 11வது லைனு மேலே 11, 12 கார்னரை டர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி 4 மூலையிலையும் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா சிங்கிள் நாட்டு, ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு நாட் போட்டிருப்போம், அந்த நாட்டை அவுத்து விட்டுறணும். அதே மாதிரி லாஸ்ட்டில் போட்டு அந்த ஒயிட் கலரில் ஒரு சிங்கிள் நாட் இருக்கும் சென்ட்ரல் லைனில், அந்த ஒயிட் கலர் நாட்டையும் அவுத்து விட்டுறணும். இப்போ கார்னரை டர்ன் பண்ணிவிட்டு நம்ம போட்டுகிட்டே வரும் பொழுது எந்த இடத்துல 4 ஒயரும் ஒரே கலரில் மிங்கிள் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம பிஸ்கெட்டை போட்டு எடுத்துக்கணும். அந்த மாதிரி பிஸ்கெட்டு சேம் கலராக வர இடத்துல, இப்போ ஒயிட் ஒயர் 4 ஒயர் சேமாக வந்ததுன்னா அந்த இடத்துல பிஸ்கெட்டு, பிங்க் ஒயர் 4 ஒயர் சேமாக வந்தால் அந்த இடத்துல பிஸ்கெட் போட்டுக்கணும். அந்த மாதிரி பாருங்கள், சேமாக வந்ததுன்னா பிஸ்கெட் போட்டு நீங்கள் எடுத்துக்கணும். கலர் ஒயிட்டும் பிங்க்கும் மிங்கிள் ஆகும்போது அந்த இடத்துல பாக்ஸ் நாட்டு. இந்த மாதிரி நீங்கள் கார்னரை டர்ன் பண்ணிவிட்டு பிஸ்கெட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டிதான். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுங்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் தனியாக உங்களுக்கு பிஸ்கெட் நாட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஒயர் மிங்கிள் ஆகுது, அதனால் அந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட்டு போடுறோம். மிங்கிள் ஆகிற இடத்துல 4 பாக்ஸ் நாட்டு நமக்கு வரும், 4க்கு 4 பேட்டர்னில். அப்புறம் ஒயிட் கலர் 4 ஒயர் சேமாக வர இடத்துல ஒயிட் கலரில் ஒரு பிஸ்கெட் போட்டுக்கணும். பிங்க் கலரில் 4 ஒயர் சேமாக வர இடத்துல ஒரு பிஸ்கெட் போட்டுக்கணும். இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், அதில் ஒரு ஆல்டர்னேட்டாக வரும். ஒரு பிங்க் பிஸ்கெட்டு, ஒரு ஒயிட் பிஸ்கெட்டுன்னு ஆல்டர்னேட்டாக வரும். நீங்கள் நம்ம சாதாரண கூட சுத்து ஒயர் போடுற மாதிரி போட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக பிங்க்கும் பிஸ்கெட்டும் ஒயிட் பிஸ்கெட்டும் மாற்றி வரும். அதுக்கு அடுத்த வருஷம் மிங்கிள் ஆகி பாக்ஸ் நாட்டு வர மாதிரி ஒரு வருஷம் வரும். அந்த மாதிரி நீங்கள் போடலாம். நல்ல கூட போட தெரிஞ்சவங்க, கிராஸ்கட் கூட போடுறவங்க நல்லா ஒரு கார்னரை ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பேஸ்கெட்டை போட்டு முடிச்சிருக்கேன்.
கிராஸ் கட்டில் வந்து நம்ம ஒயர் வந்து எப்போதுமே வேஸ்டேஜ் ஆகும். ஆனால் கூட ரொம்ப நாளைக்கு தாங்கும், உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம 11 ரெடி எடுத்தோம். ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல சின்னதாக இருக்குது. ஷார்ட்டேஜ் ஆகும்போது அந்த இடத்தோட நீங்கள் வந்து அதுக்கு மேலே கூடையை வளர்த்த முடியாது. நீங்கள் அதோட முடிச்சுட்டு மடித்து சொருகிக்க வேண்டியதான். இது எப்படி சொருகணுன்னா, நம்ம பிஸ்கெட்டை போட்டுட்டு மிக்ஸ்டு நாட்டு 4க்கு 4 ஒன்று வரும் பார்த்திங்களா, அந்த மிக்ஸ்டு நாட்டில் மேலே இருக்க நாட்டை எடுத்து மடித்து அதுக்கு கீழே ஆப்போசிட்டில் ஒரு நாட் இருக்கும். அந்த நாட்டில் வச்சு வி ஷேப்பில் போகும். லெஃப்ட் சைடு போகிற ஒயரை லெஃப்ட் சைடு வரிசையிலையும், ரைட் சைடு போகிற ஒயரை ரைட் சைடு வரிசையிலையும் நம்ம சொருகிக்க வேண்டியதான். ஒரு 6 நாட்டுக்கு நீங்கள் சொருகுங்க. நல்ல கூடையை டைட்டாக போடுங்க, கிராஸ்கட் கூடையெல்லாம். அப்போ தான் வந்து கூடை பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங் அழகாகவும் இருக்கும், நெருக்கமாக இருக்கும். நார்மல் நாட்டு கூடையை விட கிராஸ்கட் கூட ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நாளைக்கு உழைக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். உங்களுக்கு கரெக்டாக போட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக எடுத்துடலாம் கூடையை. பிகினர்ஸாக இருக்கிறவங்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக சொருவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது ஃபுல்லாக சொருகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பேஸ்கெட்டு எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இதோடைய பேஸ்கெட்டோடைய ஸ்கேல் மெஷர்மெண்ட் எனக்கு எவ்வளோ இருந்ததுன்னா, லென்த்து வந்து 10 இன்ச்சு இருந்தது, வித்து வந்து 8 இன்ச்சு இருந்தது, ஹைட்டு வந்து 11 இன்ச்சு இருந்தது. ஏன்னா நம்ம 25 லைன் பேஸ் வச்சதுனால பேஸ் நல்லா அகலமாக இருந்தது. பாருங்கள், இது பிஸ்கெட்டு ஈவன் பண்ணிக்கணும். அந்த 4க்கு 4 பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஈவன் பண்ணி நீங்கள் 2 நாட் போட்டு மடித்து சொருகிக்க வேண்டியதான். பேஸ்கெட் முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது. உங்களுக்கு தேவையான கைப்பிடியை போட்டுக்கோங்க. தேங்க்யூ.